ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு புதுமலர் விளாக்ஸ். இன்றைக்கி நம்ம புதுமலர் விளாகில் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ என்னன்னு தெரியுமா? ஒரு ஃபேமஸான ஒரு ஆயில் பிஸ்னஸ் பண்ணுற ஒரு சிஸ்டருக்குள்ளது. அவங்க வந்து ஹேர் பேக்கெல்லாம் நிறைய வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அடிக்கடி. நிறைய பேர் வந்து அந்த ஹேர் பேக்கெலாம் போட்டு முடி கொட்டுது, நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரி, நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. சரி, நம்மளும் ஹேர் பேக் நானும் வீட்டில் ட்ரை பண்ணுறதான் செய்கிறேன். சரியா அவங்களோட ஹேர் பேக்கை ட்ரை பண்ணி ஒரு ரிவ்யூ மக்களுக்கு ஷேர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நான் இன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கேன். அவங்களோட ஹேர் பேக்கு எப்படி இருந்துச்சு, என்ன ரிசல்ட் வந்துச்சு அப்படிங்கிறதான் நான் வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அது யாரோட ஹேர் பேக்கு அப்படிங்கிறத நீங்கள் வந்து தெரிஞ்சுக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இதோட ரிசல்ட் என்ன வந்துச்சுன்னு கண்டிப்பாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படின்னா ரொம்பவே ஆச்சரியப்படுவீங்க நீங்கள். இப்போ நான் அந்த ஹேர் பேக்கு நான் போடுறதுக்கு முன்னாடி அவங்க சொன்ன மாதிரியே தான் நான் வந்து ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தலையில் ஆயில் வச்சுக்க சொல்லியிருக்காங்க. சரியா, தலையில் வந்து நான் வந்து ஆயில் வச்சுக்கிட்டேன். ஆயில் பார்த்திங்கன்னா நான் வந்து எண்ணெய் வந்து காய்ச்சி தான் யூஸ் பண்ணுவேன். சின்ன பிள்ளையிலேருந்துன்னு சொல்ல முடியாது, ஓரளவு எனக்கு தெரிஞ்ச ஸ்டேஜ்லேருந்து நான் காய்ச்சி தான் யூஸ் பண்ணுறேன். முடி நல்லா வளரும், நல்லா பிரச்சனை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த எண்ணெய் வந்து எனக்கு தீந்துருச்சு, கொஞ்சோண்டு தான் இருந்துச்சு. இருந்ததை வச்சு நான் வந்து தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கிட்டு எல்லா இடமும் எண்ணெய் இருக்கிற மாதிரி நான் தூக்கி கொண்டை போட்டுட்டேன். இப்போ எண்ணெய் தேய்ச்சிட்டு இது எப்படி உனக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அந்த அரை மணி நேரம் வரைக்கும் நமக்கு எண்ணெய் வந்து தலையில் இருக்கும். இதுக்கு நம்ம எடுத்துருக்க வேண்டியது பார்த்திங்கன்னா ஆளி விதை எடுத்திருக்கேன், அப்புறம் ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன், டீ தூள் எடுத்திருக்கேன், விட்டமின் இ டேப்லெட் எடுத்திருக்கேன். இப்போ இந்த வெங்காயத்தில் பாதி மட்டும்தான் அவங்க யூஸ் பண்ண சொன்னாங்க. பாதி வந்து மிக்சியில் போட்டு அரைச்சி அந்த ஜூஸை மட்டும் வடிகட்டி எடுக்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஆனால் நான் வந்து அந்த ஜூஸ் எடுக்கலை, நல்ல மையை அரைச்சிட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். ஆனால் அந்த அரை வெங்காயம் மிக்சியில் அரைப்படலை, துப்பி துப்பியாக தான் இருந்துச்சு நான் அரைக்கும் போது. அப்போ நான் என்ன பண்ணேன்னா, கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிட்டு இன்னொரு நல்லா கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன். அப்போ லைட்டாக தண்ணி சேர்த்து அரைச்சோன்னே அந்த வெங்காயம் வந்து நல்ல நைஸாக அரைஞ்சிருச்சு. பார்த்தீங்களா, துப்பி துப்பியாக இருக்கா? அப்போ நான் லைட்டாக கொஞ்சம் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். இப்போ அரைச்சி நான் தனியாக வச்சுட்டேன். இப்போ வந்து இந்த ஆளி விதை என்ன பண்ணுறோம் அப்படின்னாக்க 4 ஸ்பூன் சேர்க்க சொல்லியிருக்காங்க. அதனால் 4 ஸ்பூன் வந்து நான் சேர்த்துருக்கேன். அதில் சின்ன சின்னதாக ஏதோ டஸ்ட்டுமாக இருந்துச்சு, அதை எடுத்து போட்டேன் நான். இப்போ இதில் வந்து 2 டம்ளர்கிட்ட தண்ணி சேர்க்க சொன்னாங்க, 1.5 டம்ளர்கிட்ட. நான் இப்போ வந்து அதில் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்துட்டு இப்போ ஆளி விதையை வந்து நல்லா கொதிக்க வச்சிடலாம். ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது, ரொம்பவும் கட்டியாகவும் ஆயிடக்கூடாது. இப்படி வந்து தள்ளன்னு கொதிக்க ஆரம்பிக்கும் பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். கொதிஞ்சோடனே திக்காக வர மாதிரி இருக்கும். அப்போ அந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் வந்து நல்லா ஒரு கரண்டி வந்து டீ தூள் சேர்த்துக்குங்க. டீ தூள் சேர்த்துட்டு நல்லா தள்ளன்னு கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொதிச்ச உடனே ஆஃப் பண்ணிடுங்க போதும். ஏன்னா ரொம்ப திக்காயிடக்கூடாது, உங்களுக்கு வடிகட்டுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப திக்காயிருச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா, நல்ல சூடான தண்ணி, கொதித்த தண்ணி வந்து சேர்த்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நல்லா தான் இருக்கும். இப்போ நான் வந்து இது வந்து இந்த நம்ம ரேஷன் கடை வேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த துணியில் தான் நான் வடிகட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சேன். ஆனால் என்னால் அதில் வடிகட்ட முடியல. ரொம்பவே வந்து அது ரொம்ப டைட்டாக இருக்கும் இல்லையா, அதில் வந்து ஹோல் ரொம்ப கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வேஸ்ட்டியில். அதனால் வந்து என்னாச்சுனாக்கா, அந்த பிழிஞ்சு டக்குன்னு அந்த எசன்ஸ் எனக்கு வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நான் எடுத்தேன். அப்புறம் ஒரு அளவுக்கு எடுத்தேன். அது இல்லாமல் கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கு அப்புறமா லைட்டாக அந்த உங்களுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு இருக்கும்ல, அந்த இது அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நல்லா பிழிஞ்சி அதோட எசன்ஸ் மட்டும் நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க. சரியா, இப்போ நான் வந்து எடுத்து பார்த்துட்டேன். சரி, கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு பாருங்கள். பிழிஞ்சு நல்லா இது எப்படி இருக்குனாக்கா, நல்ல ஒரு ஷாம்பு மாதிரி இருக்குது, நல்லா மைல்டாக அழகாக நல்லா வலுவலுன்னு சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் என்ன பண்ணேன், என்கிட்ட ஒரு ஷால் இருந்துச்சு பாருங்கள், நெட்டு ஷால் மாதிரி இருந்துச்சு. இந்த ஷாலில் போட்டு புழிஞ்சு எடுத்தால் ரொம்ப ஈஸியாக வந்துருச்சு எனக்கு. இந்த மாதிரி ஒரு நெட்டு கிளாத் இருந்துச்சுனாங்க சேர்த்துங்க. அவங்க வெங்காயம் ஜூஸ் சேர்த்துருப்பாங்க, நான் வெங்காயம் நல்லா நைஸாக அரைச்சனால அப்படியே நான் வெங்காயத்தை சேர்த்துட்டேன். இப்போ இது கூட வந்து 4 வந்து விட்டமின் இ டேப்லெட்டு சேர்க்க சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நான் 4 வந்து டேப்லெட்டு நான் சேர்த்துட்டேன். சேர்த்ததுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் நல்லா ஆற விட்டுருங்க. ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் வந்து தலை தேய்ச்சிக்கலாம். இப்போ நான் வந்து தலையில் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி ஃபுல்லாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஏன்னா இதை வந்து அப்ளை பண்ணதுக்கப்புறம் ஒரு 20 நிமிஷம் விட்டாலே போதும்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. நான் அவங்கன்னு சொல்கிறாங்களே, யாருன்னு நான் சொல்லவே இல்லை உங்களுக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். சரியா,
ஏன்னா இது அவங்களோட ஆயில் வந்து பயங்கர ட்ரெண்டிங். அதே மாதிரி அவங்களோட ஹேர் பேக்கும் பயங்கர ட்ரெண்டிங். 30 நாளைக்கு 30 ஹேர் பேக்கு போட்டாலும் போடுவாங்க. இத்தனை இன்ச்சு வளரும் முடி, அத்தனை இன்ச்சு வளரும், ஒரு மாதத்தில் இவ்வளோ இன்ச்சு வளரும், அந்த மாதிரிலாம் போட்டுட்ருக்காங்க. நிறைய பேர் வந்து உண்மையாக பொய்யான்னு தெரியாமல் இருப்பாங்க. நானுமே அப்படி தான் நினச்சேன். சரி, நம்ம ஒரு ஹேர் பேக் வந்து, ஏன்னா நான் வீட்டில் ஏற்கனவே ஹேர் பேக் வந்து இயற்கையான உள்ளதுலேருந்து நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன். சரி, அவங்களோடது ஏன் ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் நான் எடுத்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடி ஃபுல்லாக நான் வந்து எல்லா இடமும் அப்ளை பண்ணிட்டேன். இது எப்படின்னாக்கா முடி ஃபுல்லாக நனையணும், அந்த அளவுக்கு இருக்கணும். ஃபஸ்ட்டு வந்து ஸ்கால்ஃபில் ஃபுல்லாக தலையில் நல்லா படுற அளவுக்கு நல்லா மண்டையில் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்ச்சி முடிச்சதுக்கப்புறம் மீதி இருக்கிறது வந்து முடியில் ஃபுல்லாக நல்லா தேய்ச்சிக்கோங்க. நுனி முடியில் நல்லா நனைச்சிக்கோங்க. நல்லா நனைச்சிக்கிட்டு ஃபுல்லாக வந்து நல்லா மசாஜ் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு தலையில் மசாஜ் கொடுத்துட்டு தூக்கி கொண்டை போட்டுருங்க. 20 நிமிஷம் வச்சுருங்க. 20 நிமிஷம் வச்சுருக்க சொன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் கூடவே தான் வச்சுருந்தேன். ஒரு 3/4 மணி நேரத்துக்கிட்ட அப்படியே விட்டுட்டேன். இது என்னாச்சு அப்படின்னா தலையிலேருந்து அப்படியே எல்லாம் ஒழுக ஆரம்பிச்சிட்டு, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தலையில் தடவிட்டிங்க அப்படின்னா ஒரு துண்டு எடுத்துகிட்டு, பழைய துண்டு இருந்துச்சுன்னா கழுத்தில் ஃபுல்லாக அப்படியே போட்டுக்குங்க. அப்போ அந்த துண்டு உறிஞ்சிரும், உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. இப்போ நான் வந்து கத்தாழை ஷாம்பு தான் நான் யூஸ் பண்ணுவேன் எப்போதுமே. இப்போ கத்தாழை ஷாம்பு யூஸ் பண்ணி நான் வந்து தலை குளிச்சுட்டு வந்துட்டேன். இப்போ அந்த வெங்காயம் வந்து நான் அரைச்சி சேர்த்தேன் பாருங்கள், அது மட்டும் சின்ன சின்னதாக அங்கங்கே தலையில் அங்கங்கே இருந்த மாதிரி இருந்துச்சு. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம தலை காஞ்சோடனே அது உதிர்ந்துடும். சீப்பு வச்சு சீவும்போது இருக்கிறதும் வந்து போயிடும். அதனால் அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரொம்பவே குளிச்சுட்டு வந்தோன்னே ரொம்ப கூலாக இருந்துச்சு, பயங்கர கூலாக இருந்துச்சு. முடி பார்த்திங்கன்னா அப்படியே தொட்டோன்னே அப்படியே சாஃப்டாக இருந்துச்சு. இப்போ நம்ம காஞ்சதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடியை ஃபுல்லாக நான் வந்து நல்லா துவட்டிட்டேன். நான் எப்போதுமே ஒரு 2 தடவை சில சமயம் இப்படி துண்டை வச்சு அடிப்பேன், சில சமயம் அடிக்க மாட்டேன். ஆனால் அடித்தா எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஹெவியாக நான் அடிக்க மாட்டேன், ஏன்னா முடிக்கிட்டே உடஞ்சிடக்கூடாதுல, அதனால் அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கெல்லாம் செய்ய மாட்டேன். ஃபேனுக்கு கீழே இல்லைன்னா வெயிலில் வச்சு முடியை காய வைக்கிறது ரொம்ப நல்லது. ட்ரையர் யூஸ் பண்ணக்கூடாது. இது பார்த்திங்கனாக்கா ஹேர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. எனக்கு என்னமோ நல்ல ஒரு சில்கியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, கொஞ்சம் நல்லா ஷைனிங்காக இருந்த மாதிரி இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆளி விதை வந்து நான் ஏற்கனவே யூஸ் பண்ணியிருக்கேன், ஆனால் இதெல்லாம் வந்து சேர்த்து நான் யூஸ் பண்ணலை. ஆளி விதை தனியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்பவே நல்லாயிருக்கும், நல்லா வழுவலுன்னு இருக்கும், முடி நல்லா சூப்பராக இருக்கும். ஆனால் இவங்க சொன்ன இதுபடி நான் வந்து என்ன பண்ணேன் அப்படின்னாக்க எல்லாமே சேர்த்து நான் வந்து இப்போ யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். இது யாரோட ஹேர் பேக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னாக்க ஜெகதீஷ் மீனாவோட ஹேர் பேக்கு தான் நான் வந்து இன்றைக்கி வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். இது எப்படி இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருந்துச்சு. அவங்களோட சேனலில் வந்து போடுற ஹேர் பேக்கு எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணக்கூடாது. எல்லாமே ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு முடி கொட்டுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஏதாவது 1-2 நீங்கள் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா முடி வந்து உங்களுக்கு கொட்டுறது நிற்கும், வளரும். இப்போ நான் வந்து இன்றைக்கி என்னோடய முடி வந்து பாருங்கள் நல்லா காஞ்சிருச்சு. நல்லா வந்து ட்ரை ஆனதுக்கப்புறம் ஃபுல்லாக காஞ்சதுக்கப்புறம் சீப்பு போட்டு ரொம்ப வரன்னு இழுக்கக்கூடாது. அது முடிக்கு வந்து ரொம்ப பாதுகாப்பு கிடையாது. அதனால் வந்து லைட்டாக ஒரு வெதுன்னு ஒரு ஈரம் இருக்கும்ல, அந்த மாதிரி இந்த லைட்டாக ஒரு ஈரத்தன்மை இருக்கும் மாதிரி சீப்பு வச்சு நல்லா சீவுங்க. ரொம்ப சாஃப்டாக நல்லாயிருக்கும். என்னோடய ஹேர் பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப சில்கியாக சாஃப்டாக ஒன்றுக்கு ஒட்டாமல் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இது போல் நிறைய வீடியோஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.